ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. இது வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். இதுக்கு வந்து எந்த ஒரு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு அப்புறமா அது பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். அப்படி இங்கேருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் மேலே மொமெண்டமும் கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தா லைவில் கூட இன்றைக்கி வந்து நம்ம காலையில் நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ லைவில் எந்த மாதிரி அதை அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு விஷயம் தெரியல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ப்ரைஸ் சஸ்டன் ஆச்சு, இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணோம் மார்னிங்கில். அதே மாதிரி ஈவினிங் டைமில் நம்மளுடைய பிரேக் அவுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு. இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பாருங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு 100 to 150 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 300 பாயிண்ட்ஸே மேலே மூமெண்டம், 250 பாயிண்ட்ஸ் மேலே மூமெண்டம் கொடுத்துச்சு. நம்ம 100 to 150 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பை கூட உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வெபினார் குரூப் இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதுவும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட் மொமெண்டம் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப்போட அப்டேட்டையும் அதில் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50லேருந்து வந்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துச்சு, நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன ஃபர்தராக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு கீழே வந்து பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சப்போர்ட் லைன் வந்து கீழே வந்து கிரியேட் ஆகிருக்கு. மேலே டாப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கனெக்ட் ஆகிட்டு கீழே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே டாப்லேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு நிற்குது. அப்போ நமக்கு லிட்டில் பிட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் ஆச்சு, ஒரு பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இன்னும் கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் எக்ஸாக்ட்லி 10 லைன் நம்ம பெனில் போகிறதுல மார்க் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. நம்ம வந்து ப்ராப்பரான 10 லைன் போட்டு பார்க்கலாம் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு. ப்ராப்பரான 10 லைன் இங்கே கனெக்ட் ஆகுது. ரைட்டுங்களா? அப்போது நமக்கு வந்து ப்ரைஸு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆகுது. இங்கே லோ ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து அகைன் வந்து ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு. எக்ஸாக்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டலாம் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஏன்னா இந்த 24,000 ரவுண்ட் நம்பரும் வந்து எக்ஸாக்ட்லி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிரேக் அவுட் வந்து அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக எக்ஸாக்ட்லி இங்கேயே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு லோ ஃபார்மேஷன் ஆசல் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் நிஃப்டி 50ல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்துச்சு இல்லையா. ஸோ அங்கேருந்து வந்து என்ன ஆகும், ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ இதனுடைய புல் பேக்காகவும் கரெக்ஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இதில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இது கீழே வர சொல்லி நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்து பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வியூ பிரகாரம் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் சஸ்டன் ஆகினா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 கிட்ட ப்ரைஸ் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து. ஸோ அதுவும் நீங்கள் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் நம்ம எக்ஸாக்ட்லி அங்கேயே ஓப்பன் ஆனால் பெட்டர் இல்லை. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் வந்து நம்மளுடைய வியூஸை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ என்ன சார் பேங்க் நிஃப்டி வந்து ஓகே நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இதில் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் இங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் நம்ம டெலீட் பண்ணலாம். எல்லாத்தையும் 10 லைன் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பெரிய டைம்லேருந்து வரலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அலசி ஆரஞ்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நடுநிலையாக இருக்குது. அதாவது இந்த பக்கம் வந்து பையர் சைடு ஏரியா, இந்த பக்கம் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு ஏரியா. ப்ரைஸும் மிடில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் வந்து கிளியராக எந்த டிசிஷன் இருக்குல்ல. ஆனால் வீக்லி கேண்டில் இது. ஸோ வீக்லி கேண்டில் இந்த இடத்துல ட்ராவல் ஆக சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த 2 லோ லெவலையும் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. மேலே டாப்லேயும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து அங்கேயும் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த வாரத்தில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவும் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும். ஆனால் வந்து இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். மேலே அப்பர் சைடு மேலே மூவ் ஆச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. லோவர் சைடு ட்ராவல் ஆச்சுன்னா வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம்.
அப்போது ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். என்ன பண்ணாமல் ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஏதாச்சும் பிரேக் டவுன் என்ன வருதா அப்படின்னு பார்க்கலாம். பிரேக் டவுன் அப்படின்னா எப்படி, இங்கேருந்து ஒரு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கேருந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் என்ன வருதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலது. இந்த இதில் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் ஆகல, ப்ரைஸ் மேபி இன்னொரு டைம் மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுனும் ஆகலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் ஆகும். இப்போ வந்து ப்ரெசென்ட் வந்து சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. மேபி இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிட்டு அகைன் இந்த மாதிரி மேலே மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் ட்ரெண்ட் லைனை மாற்றி இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணிங்க. இப்போ ஏன்னா ப்ரெசென்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது, ஒரே ஒரு சப்போர்ட்டில் என்ன தெரியுது. இப்போ வந்து மேலே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்போர்ட் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் பொறுத்தளவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து கிளியராக எதுவும் இல்லை இந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு, இல்லை ஒரு ரெட் கலர் கேண்டில் நம்மளோட 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லையா. ஸோ அதுவும் இங்கே டாப்பில் என்ன கிடச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் அங்கேருந்து யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலில் முடியும். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகேங்களா. சரி, இப்போது உங்களுடைய கேள்விகள். சார் இல்லை சார், மார்க்கெட் வந்து ஒரு 51,000 கீழே வந்து தாண்டி இப்படி க்ளோஸ் ஆகுது, இப்போ என்ன சார் பண்ணலாம் மார்க்கெட் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இப்போ அதே தான். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆக விடுங்க. ரீடெஸ்ட் ஆகிட்டப்புறம் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் இங்கே தேடுங்க. அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். மேபி இந்த லைன் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கூட கேப் டவுன் ஆனால் கூட டக்குன்னு பாட்டமில் போய் செல் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரீடெஸ்ட் புல் பேக்கில் வந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களோட டார்கெட் வந்து 50,400 நியரஸ்ட்டு உங்கள் டார்கெட்டாக அமையும். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி மிட் கேப்பும் சென்செக்ஸும் ஃபின் நிஃப்டியும் இதனோட அப்டேட்ஸ் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு தமிழ் ட்ரேடிங் சேனல், அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.